வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான இதிகாச காலத்து பயணத்துக்கு போக போறோம். இது வெறும் பழைய கதை கிடையாதுங்க. மாபெரும் பலம், பக்தி, அப்புறம் ஆணவத்தை எப்படி முறியடிக்கிறதுங்கிறத பத்தின ஒரு காவியம். ராமாயண காலத்துல நடந்த ரெண்டு மாபெரும் சக்திகளோட மோதலத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உண்மையான பக்தி எப்படிப்பட்ட பெரிய சக்தியும் வெல்லும் அப்படிங்கறது இதை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டப் போகுது. ரெடியா? சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். ஹனுமானுன்னு சொன்னாலே நமக்கு உடனே செவ்வாய்க்கிழமை இல்லனா சனிக்கிழமை தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா குறிப்பா ஏன் சனிக்கிழமைகள்ல ஹனுமான நாம வழிபடுறோம்? சனீஸ்வரனுக்கும் ஹனுமானுக்கும் அப்படி என்ன தொடர்பு? உலகமே பயப்படுற ஒரு கிரகத்தோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க மக்கள் ஏன் ஹனுமான் கிட்ட தஞ்சமடையறாங்க? இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான விடையதான் நாம இன்னைக்கு தேடப் போறோம். அத்தியாயம் 1. ஒரு நவீன காலத்து மர்மம். ஒரு சனிக்கிழமை அதிகாலையில பழமையான ஒரு கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு அற்புதமான ஆன்மீக சூழலை நீங்க உணர முடியும். பக்தியோட மக்கள் ஏத்துற 7 எண்ணெய் தீபங்களுக்கு நடுவுல சிந்தூரம் பூ மாலைகளால அலங்கரிக்கப்பட்ட ஹனுமான் சிலை ஒரு தெய்வீக ஒளியோட மின்னுறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அமைதியான வழிபாட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புராண போர் ஒழிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சூரிய உதயத்தோட ஆரஞ்சு நிற ஒளியில ராம நாமத்தை மட்டுமே உச்சரிச்சுக்கிட்டு ஆழமான தியானத்துல ரொம்ப அமைதியா இருக்காரு ஹனுமான். அளவற்ற பலம் இருந்தாலும் அவர் தூய பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர். ஆனா மறுபக்கம் இருண்ட புயல் மேகங்களுக்கு நடுவுல நீல கருப்பு நிற ஒளியோட கையில தண்டம் வச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் சக்தியா நிற்கிறாரு சனி பகவான். கர்ம வினைகளுக்கேற்ப கடுமையான சோதனைகளை தர்றதுதான் அவரோட வேலையே. அத்தியாயம் 2. சனியின் பெருமையும் சவாலும். ராமாயண காலத்துல ஹனுமானோட பழமும் தைரியமும் உலகிலையும் ரொம்பவே ஃபேமஸ். எந்த ஒரு சக்தியாலையும் ஹனுமான அசைக்க முடியாதுன்னு தேவர்களுக்கே நல்லா தெரியும். ஆனா சனி பகவான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சாரு. என் பார்வை யார் மேல விழுந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில மாபெரும் சோதனைகள் வரும் அப்படின்னு தன்னோட அளப்பரிய கிரக சக்தி மேல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஒரு நாள் ஒரு அடர்ந்த வனத்துல ஹனுமான பார்த்து ஒரு ஆணவமான சிரிப்போட சனி பகவான் சவால் விடுறாரு. ஹனுமா, உலகத்துல இருக்கிற எல்லாரும் என் சக்திய பார்த்து நடுங்குறாங்க. ஆனா நீ மட்டும் என்னை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இருக்க. இப்போ மேல என் 7 சனி ஆரம்பமாக போகுது அப்படின்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு. ஹனுமானுக்கு 7 வருஷம் கடுமையான சோதனைகளை தர அவர் தயாராகிட்டாரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த மாபெரும் அச்சுறுத்தலுக்கு ஹனுமான் கொடுத்த அந்த கூலான பதில்தான். சனீஸ்வரனோட கோபத்துக்கு நேர்மாறா ஹனுமான் ரொம்ப நிதானமா முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட சொல்றாரு, சனி பகவானே, நான் எப்போதுமே ஸ்ரீராமரோட சேவையில இருக்கேன். ராமநாமம் மட்டுமே எனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. உங்களால என்னை என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஒரு தூய ஆழமான பக்தி எப்படி இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய பயத்தை கூட சுக்குநூறாக்குது அப்படிங்கறத இந்த இடம் நமக்கு ரொம்ப அற்புதமா உணர்த்துது. அத்தியாயம் 3. பக்தியின் எடை. ஹனுமானோட இந்த அமைதியான பதில் சனி பகவானுக்கு உச்சகட்ட கோபத்தை உண்டாக்குச்சு. என் சக்தியே நீ குறைச்சு மதிப்பிடுறியா? இப்போதே உன் தோல் மேல ஏறி உன்னை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே ஹனுமானோட தோல் மேல ஏற முற்படுறாரு. அந்த இடத்துல வளிமண்டலமே மாறுது, சக்தி வாய்ந்த ஆற்றல் அலைகள் உருவாகுது. ஆனா அடுத்து நடந்தது ஒரு பிரம்மாண்டமான சினிமா காட்சி மாதிரி இருந்துச்சு. ஹனுமான் கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்ல. தன் தோல்ல சனீஸ்வரன் ஏறினதை அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ரொம்ப அமைதியா தம் வலிமையான ஒரு கையால பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய மலைய எந்த ஒரு சிரமமும் இல்லாம அப்படியே அசால்ட்டா தூக்குறாரு. புழுதி எங்கும் பறக்குது, ஹனுமானோட தசைநார்கள் ஒளிருது, பார்க்கவே அப்படியே சிலிர்க்க வைக்கும். இப்போ அந்த பிரம்மாண்டமான மலைய தன்னோட தோள் மேல வைக்கிறாரு ஹனுமான். எந்த தோள்ல? சரியா சனி பகவான் உட்கார்ந்திருந்தா அதே தோள்ல. அந்த ஒட்டுமொத்த மலையோட கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய எடை அப்படியே சனி பகவான் மேல விழுது. இடியும் புயலுமா சூழ்நிலையே மாற சனி பகவான் அந்த மலையோட எடைக்கு அடியில நசுங்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட சக்தி அனைத்தையும் மீறி ஒருத்தரோட உண்மையான பக்தியின் எடைய தாங்க முடியாம அதிர்ச்சியிலையும் வலியிலையும் தவிக்கிறாரு. ஒரு பக்கம், ஐயோ, என்னால இந்த எடைய தாங்க முடியலையே அப்படின்னு சனி பகவான் வலியால அலறி துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயம் ஹனுமான கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவரை சுத்தி ஒரு தெய்வீகமான தங்க நிற ஒளி வட்டம் அடிக்குது. தான் தோள்ல என்ன நடக்குது அப்படிங்கிற எந்த கவலையும் பயமும் இல்லாம கண்களை மூடி ரொம்ப அமைதியா ஸ்ரீராமா ஸ்ரீராமா அப்படின்னு தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அசைக்க முடியாத நம்பிக்கையும் மன அமைதியும் இருந்தா நாம எதனாலையும் பாதிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சிறந்த உதாரணம் இருக்க முடியும்? அத்தியாயம் 4. சரணடைதலும் தெய்வீக வரமும்.
கொஞ்ச நேரத்திலேயே சனி பகவான் வலியால முற்றிலுமா துடிச்சு போயிட்டாரு. அவர் முகத்துல இருண்ட நிழல்கள் படர அந்த மாபெரும் கிரகக் கடவுள் தன்னோட முழுமையான தோல்வியை ஒத்துக்கிறாரு. ஹனுமா, தயவு செஞ்சு என்ன விடுவிச்சுடு. உன்னோட பக்திக்கும் அளப்பெரிய பலத்துக்கும் முன்னாடி நான் முழுமையா தோத்துட்டேன் அப்படின்னு கண்ணீர் மல்க கெஞ்சு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ எப்பேற்பட்ட சூழலையும் கருணை காட்டுற ஹனுமான் சிரிச்சுக்கிட்டே சனி பகவானை விடுவிக்க ஒரு நிபந்தனைய முன்வைக்கிறாரு. தனக்காக இல்லங்க, உலக நன்மைக்காக. அப்படியானால் என் பக்தர்களை இனிமேல் ஒருபோதும் நீங்க துன்பப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பிரபஞ்சத்தையே காக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒப்பந்தம் இங்கேதான் கையெழுத்தாகுது. சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சனி பகவான் கொடுத்த அந்த மாபெரும் வரம் தான், உன்னை முழுமையான உண்மையோட வழிபடுற மக்களுக்கு என் தீய விளைவுகளை நான் குறைப்பேன். குறிப்பா சனிக்கிழமைகள்ல உன்னை நினைத்து ஜெபிப்பவர்களுக்கு நான் நிச்சயமா அருள் செய்வேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு தர்றாரு. இதை கேட்ட உடனே வானத்திலிருந்து தெய்வீக ஒளி வீச, கோவில் மணிகள் எல்லாம் ஒலிக்க, ரொம்ப கருணையோட அந்த மலையை இறக்கி சனி பகவானை விடுவிக்கிறாரு நம்ம ஹனுமான். அத்தியாயம் 5 பாரம்பரியங்களும் ஆன்மீக பாடங்களும். புராண காலத்துல நடந்த அந்த பிரம்மாண்டமான ஒப்பந்தம் தான் இன்னைக்கு நாம பின்பற்ற நவீன கால வழிபாட்டு முறைகளோட அடித்தளமே. 7 சனி, அஷ்டம சனியால பாதிக்கப்படுற மக்கள் ஏன் ஹனுமான தேடி போறாங்க அப்படிங்கிற ஆழமான விடை இந்த சம்பவத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. சனி பகவான் கொடுத்த அந்த வாக்கின் காரணமா தான் இன்னைக்கும் சனிக்கிழமைகள்ல ஹனுமான் கோவிலுக்கு போறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. சனி தோஷத்தை குறைக்க பக்தர்கள் ஹனுமான் சாலிசாவை பக்தியோட படிக்கிறாங்க, எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இப்படி ஹனுமான வழிபட்டா வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற பயம், துன்பம், மன அழுத்தம் எல்லாம் குறையும்னு மக்கள் ஆழமா நம்புறாங்க. இது வெறும் சடங்கு கிடையாதுங்க, அந்த பழைய ஒப்பந்தத்தின் மேல நாம வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம இப்போ இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அண்ட சராசரங்களுக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான ஹனுமான் நின்னு சனியோட தாக்கங்கள்ல இருந்து தன் பக்தர்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வீக காட்சிய கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. இந்த கதை நமக்கு உணர்த்துற ஃபைனல் மெசேஜ் இதுதான். உங்ககிட்ட உண்மையான பக்தி, மன தைரியம், அப்புறம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில வர்ற எப்பேற்பட்ட பெரிய கஷ்டத்தையும் உங்களால நிச்சயமா வெல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு உறுதியான நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தா உங்களை எந்த புயலாலையாச்சும் வீழ்த்த முடியுமா என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்றைய விளக்கத்தை நிறைவு செய்றேன். நன்றி.